பேராறு திட்டத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட தமது காணிகளுக்கு மாற்று காணி வழங்குமாறு வலியுறுத்தி வவுனியா விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பு பேரணியில் ஈடுபட்டனர். வவுனியாவில் மேற்கொள்ளப்படும் நகர நீர் விநியோக திட்டத்திற்கான பேராறு திட்டத்தில் சுவீகரிக்கப்பட்ட வயல் காணிகளுக்கான மாற்று காணிகள் இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்து விவசாயிகள் பேரணியில் ஈடுபட்டனர். எல்லாருக்குமே இதுதான் எங்களுக்கு எங்கட சாய்தப்பன் எங்கட பரம்பரையாக எங்கட அம்மா அப்பாட அவையல் தந்த எங்களுக்கு இப்ப தந்த பரம்பரை எங்கட பிள்ளைகளுக்கு இல்லாமையே போயிட்டுது. இப்ப எங்களுக்கு பத்தியாவளம் என்ற இடத்துல காணி அதுவும் படிவாக திருத்தப்படவில்லை, காட்டப்படவில்லை. அவையோட நீத்த கைது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை இனி விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்குது. எங்களை நடுத்தருவில் விட போய் நம்ம இப்ப சென்ற மாதம் 167 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 37 ஏக்கர் வயல் மாத்திரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் சுவீகரிக்கப்பட்ட வயல்களுக்கு சமமான தரத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 80% வயல்கள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில அவர்களுக்கு இந்த நீர் விநியோக திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 90% திட்ட நடவடிக்கைகள் முடிவிட்டுள்ள நிலையில தற்பொழுது விவசாயிகளுக்கு சிறு தொகை பணத்தை வழங்கி விவசாயிகளையே அந்த வயல்களை சமப்படுத்தி வயல் செய்ய ஏற்ற மாதிரி தயார் செய்ய சொல்லி இப்பொழுது கேட்கிறார்கள். வவுனியா பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. பேரணியாக சென்றவர்கள் வவுனியா அரசாங்க அதிபரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். விவசாயிகளின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோகண புஷ்பகுமாரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பேராறு திட்டத்திற்காக சுவீகரிக்கப்பட்ட 167 ஏக்கர் காணிகளுக்கான மாற்று காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் அவை முழுமையாக உரிய முறையில் சீரமைக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆயினும் வழங்கப்பட்டுள்ள மாற்று காணிகளில் 38 ஏக்கர் காணி சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய பகுதிகளை எதிர்வரும் ஒரு மாதத்திற்குள் புனரமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார்.